நம்ம கிட்டலாம் 4 பேர் 5 பேர் ஏதோ 2-3 பேர் வர்றாங்க, இவ்வளோ பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அவங்க வந்து இந்த பகுதியில் மிகப்பெரிய வேலை செய்கிறாங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய நிறைய வகுப்புகள் இப்போ கேள்விப்பட்டேன். டெய்லி வகுப்போம். நமக்கெல்லாம் வாரத்தில் 4 கிளாஸ் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா வந்து விடாமல் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ எதற்காக இந்த வகுப்புக்கு நீங்களா எவ்வளோ சீரியல் போகுது, அதெல்லாம் விட்டு போட்டு இந்த அம்மா வந்து சொல்றதை கேட்டு உட்கார்ந்துருக்கு. இந்த பாவம் நீங்களா எதற்காக இந்த வகுப்புக்கு, கீதா வகுப்புக்கு வரீங்க? நீ சொன்னாரு எதற்காக சாமி சொல்லுவாருன்னு சொல்லி ஒரு இது போட்டு இது சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தோம். அப்போ எதற்காக நீங்க வர்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக? அம்மா நல்லா கதை சொல்றாங்கன்னா இல்லை தெய்வீகமா இருக்காங்க, வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போனா மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு நிச்சயமா இருக்கு, அதுவும் இருக்கு. பட் எதுக்கு அப்படின்னா வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம். உபனிஷத்துக்கள் தான் நம்முடைய வேதாந்தத்துக்கு பிரமாணமாக இருக்கக்கூடிய. அந்த உபனிஷத்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, இனி நீ அறிய வேண்டியது எதுவும் இல்லாத ஒரு வித்தை. இந்த வித்தை எந்த ஒன்றை அறிந்து விட்டால் இனி நீ அறிவதற்கு எதுவும் இல்லையோ அப்படிப்பட்ட வித்தை. எந்த ஒன்றை அடைந்து விட்டால் இனி நீ எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட வித்தை. அந்த வித்தை ஆத்ம வித்தை, எந்தை எமக்களித்த வித்தை, இம்மையோடு மறுமையையும் போக்கும் வித்தை. இம்மையோடு மறுமையை போக்குறது வேற, இம்மையோடு மறுமையும் போக்கும் வித்தை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஒரு சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திலே நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று பிரவൃத்தி செய்து கொண்டிருக்கிறாயோ அத்தனையும் அடைந்த பயன். எதையெல்லாம் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது எல்லாம் அத்துணையும் பிரம்மவிதா நோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம. பிரம்மவித் ஆப்னோதி பரம். யார் பிரம்மனை அறிகிறார்களோ அவர்கள் உயர்ந்ததை அடைந்து விட்டார்கள், அறிந்து விட்டார்கள். அது என்னன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அப்படி இந்த இனி அடைய வேண்டியது என்பது எதுவுமே இல்லாத ஒரு மாபெரும் வித்தையை அறிந்து கொள்வதற்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய புண்ணியத்தின். சதகோடி ஜென்ம புண்ணிய துர்லபம் என்று சங்கராச்சாரியர் சொல்றார். ஏதத்திரையும் ஈஸ்வர அனுகிரகா தேவ சதகோடி ஜென்ம புண்ணிய துர்லபம் என்று சொல்றார். 100 ஜென்மங்களிலே செய்த புண்ணியத்தினுடைய பயன் மட்டும்தான் மனிதனாக பிறப்பதற்கு முதல்ல வாய்ப்பு. என்னங்க சொல்றீங்க? அவ்வளோ கறந்துட்டே இருக்கணும். இல்லை, அதிக புண்ணியம் செஞ்சா மேலே போயிடும், பாபம் நிறைய செஞ்சா கீழே போயிடும். அப்போ மனித பிறகு அடையிறதுக்கு என்ன வேணும்? பாவம் புண்ணியம் இரண்டும் சமமாக இருந்தால் தான் வந்து மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய இந்த மனித பிறகு இருக்கு. அப்படி இரண்டும் தராசில் வச்சு நிறுத்த மாதிரி கரெக்டாக வர்றதுன்னா எவ்வளவு ஜென்மம் எடுக்கணும் சார். அதனால மனித பிறவி அறிவு. அடுத்தது மனுஷத்துவம், மூச்சுத்துவம். அப்படி அடைந்த இந்த மனித பிறவி, இந்த பிறவி பயனை பற்றி நமக்கு தெரியவே இல்லை. எதோ போயிட்டு இருக்கோம், எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். உபநிஷத்து சொல்றது மாதிரி பராஞ்சிகானி மிதுன சுயம்பு பராங் பச்சதின அந்த ஆத்மா. பகவான் நமக்கு ஒரு பெரிய சாபத்தை கொடுத்துருக்கார். எப்படி? எல்லா இந்திரியங்களையும் வெளிமுகமாகவே படிச்சிருக்கார். ஏதாவது ஒன்று உள்ள பார்த்துருந்தார், எல்லாம் வெளிமுகமாகவே போயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வாசனைகள் எல்லாம் சேர்ந்து நம்மை வெளிமுகமாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய தன்மைக்கு நம்மை வைத்திருக்கக்கூடியது. அதனால
அதை விடுத்து இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது, இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது, அதில் ஆயிரத்தில் ஒருத்தர் தான்